எல்டிடிஇ பயங்கரவாதிகள் படுதோல்விக்கு மத்தியில் மக்களை கொலை செய்து பேரழிவுகளை ஏற்படுத்த முயற்சிப்பதாக அரசு பாதுகாப்பு அமைச்சு தெரிவிக்கிறது. அரசாங்கம் புதிய பாதுகாப்பு வலயத்தை சமீபத்தில் பிரகடனப்படுத்தியது. அங்கு 50,000க்கும் மேற்பட்ட மக்களை எல்டிடிஇ பயங்கரவாதிகள் தடுத்து வைத்துள்ளதாக தகவல் பரிமாற்றல்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்கு வருகை தரும் பொதுமக்களை கொலை செய்வதற்காக எல்டிடிஇ பயங்கரவாதிகள் வெள்ளை நிற பொஸ்பரஸ் எனப்படும் ரசாயன பொருளை பயன்படுத்துவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. நேற்றிரவு முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தில் பாரிய 2 வெடிப்பு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. பணைய கைதிகளை தடுத்து வைத்துள்ள முகாமை சூழ வெள்ளை நிற பொஸ்பரஸ் எனப்படும் ரசாயன பொருள் மற்றும் குண்டுகளை பொருத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு விசுவமடு பிரதேசத்தில் முதியோர்களை தடுத்து வைத்திருந்த தற்காலிக வீட்டையும் சுற்றி பயங்கரவாதிகள் வெள்ளை நிற பொஸ்பரஸ் கொண்ட ரசாயன பொருட்களை புதைத்துள்ளதாகவும் பாதுகாப்பு தரப்பினர் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் இராணுவத்தினர் மிக கவனமாக பொதுமக்களின் உயிர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் பாதுகாப்பு அமைச்சு தெரிவிக்கிறது. இரட்டை வாய்க்கால் தெற்கு பிரதேசத்திலிருந்து பெருந்தொகையான குண்டுகளையும் 58வது படையணி கண்டெடுத்துள்ளது. இந்த குண்டுகள் 1980ஆம் ஆண்டில் ஜெனீவா உடன்படிக்கை மூலம் பயன்படுத்த தடை செய்யப்பட்டவைகள் என்றும் பாதுகாப்பு அமைச்சு மேலும் தெரிவிக்கிறது. பாதுகாப்பு செயலாளர் மற்றும் அமைச்சர் ஜெயராஜ் பெர்னாண்டோ புல்லே மீது தற்கொலை குண்டு தாக்குதல்களை மேற்கொண்ட எல்டிடிஇ பயங்கரவாத இயக்கத்தின் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா நலன்புரி கிராமங்களில் வைத்தே இவர்கள் கைது செய்யப்பட்டதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவிக்கின்றனர். பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபே ராஜபக்சவை இலக்காக கொண்டு கொள்ளுப்பிட்டியில் வைத்து தற்கொலை குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அமைச்சர் ஜெயராஜ் பெர்னாண்டோ புல்லே உள்ளிட்டோரை வெளிவேரியவில் கொலை செய்வதற்காக தற்கொலை குண்டுதாரி நடவடிக்கை எடுத்தார். அமைச்சர் ஜெயராஜ் பெர்னாண்டோ புல்லே மீது மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலுடன் தொடர்புபட்ட சந்தேக நபர் செட்டிக்குளம் அருணாச்சலம் நலன்புரி கிராமத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். தற்கொலை குண்டு தாக்குதலுடன் தொடர்புபட்ட சண்முகம் சூரியகுமார் எனப்படும் குட்டி என்ற இவர் இந்தியாவுக்கு தப்பியோட திட்டமிருந்ததே வேளையிலேயே ராணுவத்தினரினால் கைது செய்யப்பட்டார். இவர்கள் தற்போது குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவிக்கின்றனர். ஈராக்கில் உள்ள இலங்கையர்களின் தொழிலை பாதுகாக்க ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலையீடு செய்துள்ளார். உலக பொருளாதார மாநாடு மற்றும் G11 மாநாட்டிலும் கலந்து கொள்வதற்காக ஜோர்தான் சென்றுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஈராக் உப ஜனாதிபதியை சந்தித்து இது தொடர்பாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இரு நாடுகளுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த பல விடயங்கள் தொடர்பாகவும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. ஈராக்கில் அமெரிக்க கம்பெனிகளில் சேவையாற்றும் இலங்கையர்களின் சேவைக்கால உடன்படிக்கைகளை அடுத்த ஆண்டு முடிவடைய உள்ளது. இச்சேவைக்கால ஒப்பந்தங்களை நீடிப்பது தொடர்பாகவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஈராக் உப ஜனாதிபதி ஆதில் அப்துல் மஹதியை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இதற்கு ஈராக் உப ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்தார். ஈராக் இலங்கையின் தேயிலையை கொள்வனவு செய்யும் பிரதான நாடாகும். தற்போது ஏற்றுமதி செய்யப்படும் தேயிலையின் அளவை மேலும் அதிகரிப்பது தொடர்பாகவும் இதன்போது பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. ஈராக்கில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு மற்றும் நிர்மாண பணிகளுக்கு இலங்கையில் நிர்மாணத் துறையில் ஈடுபட்டுள்ளோரின் ஒத்துழைப்பு வழங்கவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஈராக் உப ஜனாதிபதிக்கு இணக்கம் தெரிவித்ததாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வன்னியிலிருந்து இடம்பெயர்ந்து புல்மோட்டை பாடசாலைகளில் தங்கியிருக்கும் அகதிகளை தற்காலிக முகாம்களுக்கு மாற்றும் நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது. புல்மோட்டை பிரதேசத்தில் பாரிய முகாம் சகல வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. புல்மோட்டை பிரதேச செயலாளர் உமா மகேஸ்வரன் தலைமையில் கூடாரங்களை அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இப்பணிகளை துரிதப்படுத்தும் முகமாக கிழக்கு மாகாண அமைச்சர் MLAM ஹிஸ்புல்லா அங்கு விஜயம் செய்து சுகாதார நலன்புரி விடயங்கள் தொடர்பாக ஆராய்ந்தார். நிர்மாண பணிகளை துரித கதையில் பூர்த்தி செய்வது தொடர்பாகவும் மாகாண அமைச்சர் அங்குள்ள அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். இந்நிகழ்வில் மாகாண சபை உறுப்பினர் பிரியந்த பத்திரன் உட்பட அமைச்சின் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். திணைக்கள தலைவர்கள் சரியாக இயங்காவிட்டால் அத்திணைக்களம் சரியாக இயங்க முடியாது. அதனால் ஊழியர்களும் அதனை நம்பியுள்ள மக்களும் பாதிக்கப்படுகின்றனர். தலைவர்கள் சரியாகவும் முறையாகவும் செயற்பட வேண்டும். இதேபோன்றே கட்சிகளும் காணப்படுகின்றது. இன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைமை சரியில்லை என்ற காரணத்தினால் அக்கட்சியில் உள்ள மாகாண நகர பிரதேச சபை உறுப்பினர்களும் அக்கட்சியை விட்டு விலகி தேசிய காங்கிரஸில் இணைந்து வருவதாக அமைச்சர் ALM அத்தாவுல்லா தெரிவித்துள்ளார்.
அக்கரைப்பற்று முஸ்லிம் மத்திய கல்லூரியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட 3 மாடிகளை கொண்ட நிர்வாக கட்டிட தொகுதியை திறந்து வைத்து உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். இக்கல்லூரியின் முன்னாள் அதிபரும் மூத்த கல்விமானுமாகிய டி இப்ராலெப்பை கௌரவிக்கும் பொருட்டு டி இப்ராலெப்பை கட்டிட தொகுதி என இக்கட்டிட தொகுதிக்கு பெயர் சூட்டப்பட்டது. அதிபர் MIM அமீனுதீன் தலைமையில் இடம்பெற்ற வைபவத்தில் கிழக்கு மாகாண அமைச்சர் MS உதுமான் லெப்பை, மூத்த கல்விமான் டி இப்ராலெப்பை, தவிசாளர் AL தவம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இன்று நாட்டு முதியோரின் தொகையும் அங்கவீனர்களின் தொகையும் துரிதமாக அதிகரித்துள்ளதனால் அவர்களுக்கு தேவையான பௌதிக சுற்றுவட்டத்தை பொது இடங்களில் ஏற்படுத்திக் கொடுப்பது சமூகத்தின் பொறுப்பாகும் என சமூக சேவைகள் மற்றும் நலத்துறை அமைச்சின் செயலாளர் திருமதி வி ஜெகராஜசிங்கம் தெரிவித்துள்ளார். செட்சிரிபாய கலாசார அமைச்சு கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அங்கவீனர்களுக்கு பொது இடங்களில் செல்வதற்கு வசதிகள் உட்பட செவிப்புலன் மற்றும் விழிப்புலன் அற்றவர்களை சமூகத்தில் இணைத்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் தேவையான செய்கை மொழி உட்பட பிரெயில் ஊடகங்கள் தொடர்பாக சமூகத்தை அறிவுறுத்துவதே எமது பொறுப்பாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பான 5 சுற்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் பிரசித்தி பெற்ற கல்முனை பாண்டிருப்பு அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ அரசடி அம்பாள் தேவஸ்தான பஞ்சகுண்ட பட்சாஸ்ட பந்தன நூதன பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் பெரும் சாந்தி பெருவிழா அண்மையில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண தென்கோடியில் மகாபாரத இத்திஹாச நாயகர்களான பாண்டவர்களின் பதி என போற்றப்படும் அருள் வளமும் திருவளமும் நிறைந்து காணப்படும் கல்முனை பாண்டிருப்பில் கோயில் கொண்டு வீட்டிருக்கும் ஸ்ரீ சித்தி விநாயக பெருமானுக்கும் அம்பாள் ஸ்ரீ வள்ளி தேவ சேனா சுப்பிரமணியர் ஐயப்பன் நாகதம்பிரான நவக்கிரக நாயகர் வைரவர் சண்டேஸ்வரர் ஆகிய பதிவார மூர்த்திகளுக்கும் பெரும் சாந்தி மகா கும்பாபிஷேகம் நீண்டகால இடைவெளியின் பின்னர் மிக சிறப்பாக இடம்பெற்றது. இதே நேரம் கிழக்கு மாகாணத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான மட்டக்களப்பு புளியந்தீவு ஆணையப்பந்தி ஸ்ரீ சித்தி விக்னேஸ்வர ஆலய வருடாந்த மகோற்சவம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தீர்த்தோற்சவத்துடன் நிறைவு பெற்றது. தினமும் காலை 10 மணி அளவில் மூலவர் அபிஷேகத்துடன் பூசைகள் ஆரம்பிக்கப்பட்டு மாலை இரவு திருவிழாவின் போது சுவாமி ஊர்வீதி வெளிவீதி வலம் வருதல் இடம்பெற்றது. பதுளை ரொக்கையில் பகுதியில் உள்ள ஸ்ரீ பத்திரகாளி அம்மான் தேவஸ்தானத்தின் வருடாந்த உற்சவமும் பால்குடா பவனியும் வெகு விமர்சையாக இடம்பெற்றது. சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் இணைந்து இந்த உற்சவத்தை ஏற்பாடு செய்திருந்தனர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்புரிமை மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் தொடர்ந்து இருக்கலாம் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக அனர்த்த நிவாரண சேவைகள் அமைச்சர் MSS அமீர் அலி தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அமைச்சர் அமீர் அலியை கட்சியிலிருந்து நீக்கியதாக கடிதம் ஒன்றை அனுப்பியதை அடுத்தே அமைச்சர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கு 3 நீதிபதிகளினால் விசாரணை செய்யப்பட்டதன் பின்னர் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதன்போது அமைச்சரை கட்சியிலிருந்து நீக்கவோ பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கவோ முஸ்லிம் காங்கிரசுக்கு அங்கீகாரம் இல்லை என தீர்ப்பு வழங்கப்பட்டது. இலங்கை முஸ்லிம்களின் நலன் கருதி ஆரம்பிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இன்று மக்களின் நலன்களில் கவனம் செலுத்தாது தனது சுயலாபத்திற்காக செயற்படுவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கட்சியின் ஏகாபத்திய போக்கினால் இலங்கை முஸ்லிம்களுக்கு இக்கட்சியிலிருந்து எந்தவித பிரயோசனமும் கிடைக்க மாட்டாது என்றும் அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். தொடர்பான வெளிநாட்டுச் செய்திகள். இத்துடன் எமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி வழமை போல் நாளை மாலை 6 மணிக்கு இடம்பெறும். வணக்கம்.